ஆண்டவர் பெருமாருக்கு நாமத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல மகிமையான பகல்களிலே எல்லாரும் ஸ்தோத்திரம். அழைப்புக்கு இணங்கி சந்தோஷத்தோடு கூட வந்திருக்கிற நாமத்தில் ஒன்று கூட நான் வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரம். நாளை அல்ல, இன்றைக்கு சொல்லுங்க. ஆண்டவர் என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போகும்படி, திராட்சை தோட்டத்தில் பணி அமர்த்தும்படி ஆண்டவர் 2 சொல்லுகிறார். ஒருவன் போகிறேன் ஐயா என்றான், அவன் போகவில்லை. ஒருவன் நான் போக மாட்டேன் என்றான், ஆயிலும் மனஸ்தாபப்பட்டு அவன் போனான். ஆமென். 2 கூட்டத்தார் எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இப்ப நீங்க நிறைய பேர் வேலைக்கு அர்ப்பணிச்சுட்டீங்க, நிறைய பேர் அர்ப்பணிக்காம இருக்கீங்க. ஸ்தோத்திரம். அதாவது அடிச்சு போற தண்ணியில ஆமென் 2 பேருடைய கண்ணீரும் சேர்ந்து அந்த தண்ணியில போகும். 2 பேருடைய கண்ணீர், நீங்களும் என் கூட பேச நேரம் போயிருமா பேச, அந்த தண்ணியில 2 பேருடைய கண்ணீர் போகுது. தண்ணீர்ல தண்ணீர் சேர்ந்தா கண்டுபிடிக்க முடியுமா? கடல்ல தண்ணீர் சேர்ந்தா கண்ணீர் சேர்ந்தா கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல ஆற்று வெள்ளத்துல தண்ணீர் சேர்ந்தா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கண்ணீரையும் தேவன் துருத்தியில வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐயோத்தியாமேனா, மணவாளன் கண்ணீர் வடிக்க கூடாது. அந்த மணவாளனுடைய கண்ணீரை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய், அவர் ஏங்குகிற காரியம் எதுவோ, அந்த கண்ணீரை கண்டு மணவாட்டியாகி அவரை நான் விவாகம் பண்ண காத்திருக்கிறேன். அவரை ஏமாத்திடக்கூடாது. எனக்கென்று அவர் கொடுத்திருக்கிற அந்த பணியை நான் நிறைவேற்றுவதற்கு அவர் கண்ணீர் என் நிமித்தம் துடைக்கப்பட வேண்டும். என் நிமித்தம் அவர் கண்ணீர் துடைக்கப்படுறதுக்காக ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல உங்களை எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என் கூட வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் புஸ்தகம், கலாத்திய சபைக்கு எழுதின நிருபம், ஸ்தோத்திரம், அதனுடைய 4ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வேகமாக வாசிக்க கேட்கலாம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கற்ப வேதனை அடைகிறேன். நான் உங்களிடத்தில் வேறு விதமாய் பேச விரும்புகிறேன். ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஊழியம் ஒரு கருவை போன்றது. நான் சில காரியங்களை அடையாளப்படுத்தி உங்களை வைராக்கியப்படுத்தி உங்களுக்காக தேவனிடத்தில் ஒரு அபிஷேகத்தோட உங்களை ஆண்டவர் நிரப்பும்படி ஸ்தோத்திரம் ஒரு ஜெபத்தோட கடைசியில் முடிக்க போகிறோம். கையை வைத்தாமேன். ஹல்லேலூயா. ஆமென். கருவை போன்றது. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். பிரசவிக்கிற ஒரு ஸ்திரீக்கு ஒரு நேரம் தான் ஆமென் அவ பிள்ளைகளை பெறுறது வரைக்கும் அவளுக்கு 1 முறை இல்ல 2 முறை இல்ல 4 முறை அவளுக்கு கற்ப வேதனை. ஆனா என் நேரமும் நான் என்ன செய்யப்படுகிறேன்? கற்ப வேதனை அடைகிறேன். ஆமென். நல்லா கவனிங்க. தேவன் யாருக்கு அந்த கருவை கொடுப்பார் என்றால், ஆமென் ஸ்தோத்திரம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆமென், எல்லாராலும் கைவிடப்பட்ட, நான் உபயோகம் இல்லாத மனிதன், என்னால யாருக்கும் உபயோகம் இல்லை, என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு யார் சொல்லுகிறாங்களோ அவர்களுக்கு தான் தேவன் ஊழியம் என்கிற கருவை தேவன் கொடுப்பார். ஊழியம் என்கிற அந்த கருவை தேவன் அவன் மேலதான் வைப்பார். அவனுக்கு தான் தேவன் அந்த கருவை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாதவர்கள், நான் உபயோகம் இல்லாத ஆளு, என்னைய யாருக்குமே வேண்டாம், நான் எல்லாரும் என்னைய தூக்கி எறிஞ்சிட்டாங்க என்று யார் சொல்லுகிறாங்களோ அவர்களுக்கு தான் தேவன் அந்த வேலையை தேவன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. சாத்தானுடைய வேலை கருவை அழிப்பது என்றால் தரிசனத்தை அழிப்பதுதான் சாத்தானுடைய வேலை. ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க. சாத்தானுடைய வேலை என்னது? கருவை அழிப்பது. ஆமென். சாத்தானுடைய நோக்கம் தேவ திட்டத்தை அழிப்பது. ஆமென். வேற யாரையும் ஆயுதமா எடுக்க மாட்டான். வேற யாரையும் பிசாசு ஆயுதமாய் பயன்படுத்துகிறவனும் அல்ல. அவன் பயன்படுத்த நினைக்கிறது நாம் யாரை அதிகமாய் நம்பி இருக்கிறோமோ
அவர்கள் நிமித்தம் எனக்கு ஒரு பங்களிப்பு இல்ல, ஒரு பங்காளித்துவம் இல்ல, ஒரு தோள் கொடுப்பு இருக்குன்னு நம்புகிறவங்களை கொண்டு அந்த கருவை அவன் அறுத்து விடுவான். ஆமென். பவுல் சொல்றாரு, என் நேரம் நான் என்ன வேதனைப்படுறேன்? கற்ப வேதனைப்படுகிறேன். 2006 வருஷம், 2025 வருஷங்களாச்சு. நம்ம கையை உயர்த்தி ஆமேனா. எந்த புஸ்தகங்களையும், எந்த ஆமை தோத்திரம் நாள் இதழ்களையும் நாளீடுகளையும் எந்த தத்துவ புஸ்தகங்களை நீங்க வாசித்தாலும் அதுல ஒரு மனுஷன் கற்ப வேதனைப்படுகிறான் என்று எழுதப்படவே இல்லை. ஆனால் நான் வைத்திருக்கிறேன் சத்திய புஸ்தகம் சொல்லுகிறது, நான் என் நேரமும் கற்ப வேதனை அடைகிறேன். என் நேரமும் பிரசவிக்கிற ஒரு ஸ்திரியை போல நாம என் நேரமும் கற்ப வேதனை அடைகிறேன். இனி அர்த்தம், இந்த வேலை அவன் என் நேரமும், இந்த வேலை என் நேரமும் அவன் கற்ப வேதனைப்படுகிற ஒரு வேலை. அல்லேலூயா. ஐயா தியானம் சொல்லுங்க. தரிசனமுடையவர்கள் அந்த கருவை சுமப்பார்கள். தரிசனமுடையவர்கள் அந்த கருவை ஏந்தி கொண்டு போவார்கள். தரிசனமுடையவர்கள் அந்த கருவை குறித்து வெட்கப்பட போறதில்லை. தரிசனம் உள்ளவர்கள் அந்த கருவை குறித்து அவங்க அவமானப்பட மாட்டாங்க. ஆமேனா? சொல்லது உங்களுக்கு புரியுதா? அந்த கரு கலைந்து விடாதபடி ஒரு ஸ்திரீ எப்படி தோத்திரம் எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை அவள் பாதுகாத்து ஒரு புருஷனு புருஷனுக்கு மனைவியா, பிள்ளைக்கு அம்மாவா, குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா, பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாயின்னு பேர் கேட்கிற வரைக்கும் அந்த கருவை அவள் எப்படி சுமக்கிறாளோ அதே போலதான் இந்த கனமான ஊழியம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் நேரமும் கற்ப வேதனை அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பறவை காய்ச்சல்கள் வந்துச்சு இல்லையா, அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு இல்லையா. அப்போ ஆமா, அந்த பறவை காய்ச்சல் ஒவ்வொரு இது இனவிருத்தி அடையும் போது என்ன வந்துடும்? காய்ச்சல் வந்துடும். மாடு இனவிருத்தி அடைஞ்சு அது நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னா என்ன வந்துடும்? ஆந்திராட்சி வந்துடும், கோமாரி வந்துடும். இனி பன்னி விருத்தி அடையினா என்ன வந்துடும்? பிக் ஃபீவர், பன்னி காய்ச்சல் வந்துடும். அப்போ மீனுக்கு காய்ச்சல் வராது, ஒருவேளை ஜலதோஷம் பிடிக்கலாம். ஏன்னா அது எங்க கிடக்குறனால. பரவாயில்லையே, ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, இந்த கேரளாவில் ஒரு நாளீடுல ஒரு பேப்பர்ல இந்த பறவைகள் காய்ச்சல் வந்த உடனே அதை கொண்டு போய் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் கொண்டு கொட்டிட்டாங்க. அதை கொட்டிட்டு ரொம்ப தூரம், மைல்கள், ரொம்ப மைல் தூரம் கொட்டிட்டு வந்துட்டாங்க. பல நாட்கள் கழிந்து, பல மாசங்கள் கழிந்து அங்க போகும்போது அங்க பயங்கர சத்தம், இவங்க கொட்டுனாங்க இல்லையா முட்டைகளும் பறவைகளும், அதுல இருந்து பிரிஞ்ச குஞ்சுகள். ஐயவையத்தியாமன் சொல்லுங்க, ஆகாதுன்னு அழிக்கப்பட்ட கருவிலிருந்து, ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கருவிலிருந்து, ஆகாதுன்னு தோத்திரம் இது பயங்கரமான வைரஸ் வியாதிய கொண்டு வரும்னு எடுத்து எரியப்பட்ட ஒன்றிலிருந்து ஒரு கரு உருவாகுமானால், ஒரு கரு உருவாகுமானால் தள்ளப்பட்ட ஒன்னிய, கைவிடப்பட்ட ஒன்னிய, வேண்டாத ஒன்னிய, யாருக்கும் ஆகாத ஒன்னிய, எல்லாராலும் எடுத்து எரியப்பட்ட ஒன்னிய, உன்னில் ஒரு கரு, உன்னில் ஒரு கரு, உன்னில் ஒரு கரு, உன்னில் ஒரு கருவு இன்னைக்கு பகல் ஸ்டில், இன்னைக்கு பகல் ஒரு கருவு உருவாகிறது. இன்றைக்கு ஒரு கரு உன்னில் கூடி உருவாகிறது. இன்னைக்கு தேவன் உன்னில் ஒரு கருவை ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நான் சிந்திச்சு பார்த்தேன், என்ன தெரியுமா? ஆமென். வேண்டாம், இந்த கருவில நல்லது வராது, வேண்டாம், இந்த கருவில நல்லது கிடைக்காதுன்னு தள்ளப்பட்ட இடத்துல இருந்து எல்லாமே யாருக்கும் வேண்டாத உணவுக்கோ தானியத்துக்கோ தண்ணிக்கோ வழி இல்லாத இடத்துல ஒரு கரு பொட்டி குஞ்சு விரியும்னா 2026 இந்த கேம்பஸ் இருக்கிற உங்களை தேவன் ஒரு கருவாய், தேவன் ஒரு கருவாய், ஆண்டவர் ஒரு கருவாய் உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீ தேவனை சுமக்கிற கரு, தரிசனத்தை சுமக்கிற கருவாய், தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிற கருக்களாய். கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவைவும் கண்கள் கண்டன,
மறைவாய் வளர்வது கவனித்தீரே அதிசயமாய். ஓ பக்குவமா உருவாக்கி ஓ பக்குவமா உருவாக்கி நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ஆமா ஹalleluya. ஐயா உயர்த்தியாமே கவனிங்கள். அந்த அரண்மனை வேலைக்காரர் எனக்கு அரண்மனை எனக்கு சொந்தம், ராஜா தருகிற சம்பளம் எனக்கு சொந்தம் அல்ல. என் அப்பனுடைய அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, என் தகப்பனுடைய அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. வஸ்திரங்களை கிழித்து அவன் அழுதான். காரணம் அவனுக்குள்ள ஒரு கரு, தரிசனங்கிற ஒரு கருவனுக்குள்ள இருந்தனால அவனை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியல. தரிசனமுள்ள ஒருவனை, தரிசனமுள்ள ஒரு ஆத்மா எதற்கும் அடிமைப்பட மாட்டான். பணமோ பொண்ணோ பொருளோ மனுஷனோ இனமோ சொந்தமோ அவனை அடிமைப்படுத்த முடியாது. நீங்க நேரம் எசேக்கியேல் போனீங்கன்னா எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை லைட்டா ஒன்று திருப்புங்க. ஆமென். நீங்க சிலர் கை வைத்தல, சிலர் நான் வரல, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அதுக்கான அபிஷேகம் இல்லை, நீங்க பின்வாங்கினீங்களா? உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி, நல்லா கவனிங்க, சாரமற்ற சாந்தை அவர்களுக்கு பூசினார்கள். மேல உள்ள வார்த்தை என்ன தெரியுமா? பொய்யானது, மாயையானது, ஆண்டவர் சொல்லாதது, இதெல்லாம் சொன்னார்னு சொல்லி மாயமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். மேல உள்ள வார்த்தையை கவனிச்சாதான் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு புரியும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு பிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, தீமை நடக்குது. அநியாயக்காரர்கள் பெருகி இருக்கிறதை கண்டுட்டும் அவன் முழங்கால் படியிட ஒருவன் இல்லை. முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் கதறதுக்கு நான் ஒருவனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணவில்லை. அவன் அதே வசனம் சொல்லுது, அவன் ஜபம் ஒரு மதில். ஜபம் என்னது? ஒரு மதில். அவன் ஏன்னா தேசத்தை அழிக்காதபடிக்கு பிறப்பில நிற்கிற ஒருவனை தேடினேன், அவன் ஒருவனையும் காணவில்லை. அப்படின்னா அமை தோத்துற தேசம் பாழாய் போகாதபடிக்கு அமை திறப்பில் நிற்கிற. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஜெபம் ஒரு வைப்ரேஷன் இல்ல. ஜெபம் ஒருத்தர் பேசும்போது அதை கேட்டுட்டு வைப்ரேஷன் பண்றது இல்ல. ஜெபம் ஒரு வெளிப்பாடு, பிரேயர் ஒரு வெளிப்பாடு. பிரேயர் ஒரு வெளிப்பாடு. அந்த ஜெபம் உனக்கு ஒரு வெளிப்பாடா மாறிச்சுன்னா உங்களால மௌனமா இருக்க முடியாது. அந்த பிரேயர் இன்னைக்கு வெளிப்பாடாய் மாறுது. இன்னைக்கு நீ கேட்ட ஜெபம், இன்னைக்கு உனக்கு கொடுத்திருக்கிற இந்த டார்கெட் ஒரு வெளிப்பாடாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேசத்தை அழிக்காதபடிக்கு பிறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. தேசம் இடிந்து போகாதபடிக்கு. ஏன்னா எல்லாரும் எங்க சொந்த காரியம், எனக்கு வண்டவலி பாஸ்டர், எனக்கு வயிற்றுவலி பாஸ்டர், என் குடும்பத்துல அற்புதம் நடக்கல பாஸ்டர், வேலை இல்ல பாஸ்டர், எங்க வீடு கட்டல பாஸ்டர், இதுக்கு தான் இன்னைக்கு தேவனை தேடுகிறோம். தேசம் ஏன் அழிந்து போக கூடாதான்? ஏன் திறப்பில் நிக்கணுமா? மேல உள்ள வசனம் சொல்லுது, உள்ள 4 பாயிண்ட் என்ன சொல்லுது? தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்தார்கள், கொள்ளையடித்தார்கள், சிறுமையும் எளிமையானவனை ஒடுக்குகிறார்கள், அந்நியனுக்கு அநியாயம் செய்கிறார்கள். அடுத்த வசனம். ஆகையால் கவனிங்க, நான் ஜெபம் பண்ண மறந்துட்டேன்னா கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல்
ஊற்றப்படும் என்கிறார். அவன் நீங்க உனக்கு ஒரு வியாதி ராத்திரி ஆண்டவர் கொடுத்து நீ எழுந்து வச்சார் இல்லையா? ராத்திரி உனக்கு மாமை தலைவலி வந்து ரொம்ப நேரம் தூங்காம கிடந்த இல்லையா? எனக்கு நெஞ்சு வலி வந்து ராத்திரி எல்லாம் நான் தூங்கலன்னு இல்லையா? எனக்கு ஒரு வயிற்று வலி வந்து நான் புரண்டு புரண்டு விடிய விடிய அழுதுட்டே இருந்தேன் இல்லையா? அது உனக்கு வயிற்று வலிய நெஞ்சு வேதனை வந்த ராத்திரி இல்ல, உன்னைய தேவன் தட்டி எழுப்பின ராத்திரி. நீ பிறப்புல நிற்கும்படி தேவன் உன்னை எழுப்பின ராத்திரி அது. உன் குடும்பத்துல ஒரு பாரத்தை தந்து, உன் வீட்டுல ஒரு பாரத்தை தந்து, உன் வீட்டுல ஒரு நெருக்கத்தை தந்து, உன் வீட்டுல ஒரு வெறுமையை தந்து, அவன் ராத்திரி நீ தூங்கல, அழுகு புரண்டா இல்லையா? அது வியாதி இல்லம்மா, அது வியாதி இல்ல. தேவன் உன்னை தட்டி எழுப்புறதுக்கும் பிறப்புல நிக்கிறதுக்கும் தேவன் உன் மேல வச்ச அபிஷேகம். கல்வரா ரிபிக்கரபலபா உத்தமல பௌடே மீட்டன ரோடி யாத்துரிபி கரபலபதனா. ஹalleluya. சொல்லது மனசலாச்சா, உங்களுக்கு ஒரு தரித்திரம் வருது, நீங்க பயங்கர நெருக்கடியான காலத்துல கடந்து போறீங்க, ராத்திரி சமாதானம் இல்லாம ராத்திரி எல்லாம் படுக்கையில அழுதுட்டு இருக்கிறீங்க. அது அழுத ராத்திரி இல்ல, தேவன் உன்னை பிரிச்சு எடுத்து தன்னோடு கூட ஆமை திறப்புல நிற்கும்படி, உன்னைய திறப்புல நிற்கும்படி தேவன் பிரிச்சு எடுத்த ராத்திரி அது. நீ ஆண்டவரை பத்தி இருக்கணும்னு தேவன் பிரிச்சு எடுத்த ராத்திரி அது. ஆமென். ஹalleluya. தேசத்தை அழிக்காதபடிக்கு ஜபம் ஒரு அலங்கம், ஜபம் ஒரு சுவர். நீங்க ஜபம் பண்ணினால் வரப்போகிற மரணத்தை தடுத்து விடலாம், மரணத்தை தடுத்து நிறுத்தலாம். நீங்கள் ஜெபித்தால் தேசத்தின் ராஜாக்கள் இருதயத்தை தேவன் திருப்புவார். நீங்க ஜெபித்தா அந்தகாரமே வெளிச்சமாய் மாறும். நீங்க ஜெபம் பண்ணுனா தேசத்துல வரப்போகிற தீமைக்கு தேவன் தடையன்னு காட்டுவார். ஹalleluya. praise the lord. அப்போ தரிசனத்தை சுமக்கிறத, கருவளிக்கிறது சாத்தானுடைய வேலை, கருவை கொடுக்கிறது தேவனுடைய வேலை. கருவை சுமக்கிறது கற்ப வேதனை படுகிறவனுடைய வேலை. ஒருவன் கற்ப வேதனை படுகிறான் என்றால் அவன் அவை கருவை சுமந்து கொண்டிருக்கிறான். உனக்கு வேதனை பெருகிக்கிட்டே இருக்குதுன்னா நீ கற்பத்தை சுமந்துகிட்டே இருக்கிற. நீ நாளுக்கு நாள் அடிக்கப்படுறனா நீ கற்பத்தை சுமந்துகிட்டு இருக்கிற. என் கண்கள் சொரிந்து கொண்டே இருக்கு பாஸ்டர், பாஸ்டர் நான் எப்ப அழுதுட்டே இருக்கிறேன். ஆலயத்துக்கு வந்தாலும் என் கண்ணீர் நிக்கல, வீட்டுக்கு போனாலும் என் கண்ணீர் நிக்கல, ஒரு மணி நேரம் கூட நான் சந்தோஷமா இருக்கல பாஸ்டர். நீ கருவை சுமந்து கொண்டிருக்கிறதுனால, நீ நேரமும் கற்ப வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது. நீ கருவை சுமக்கிறாய், நீ தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறனால என்ன செஞ்சாலும் உன்னை குற்றப்படுத்துறாங்க பிரதர், என்ன செஞ்சாலும் என்னை காயப்படுத்துறாங்க, என்ன செஞ்சாலும் எனக்கு நல்ல பேர் இல்ல. நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இந்த கருவை நீ சுமக்கல, கற்ப வேதனை அடையும்படி சுமந்த இது. ஹalleluya. listen to me. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு என்ன சுகபோகமா தானே வாழ்றாங்க எல்லாம். நான் நினைக்கிறேன் ஆண்டவரே எல்லாத்தையும் காமிக்கணும்னு சொல்லிட்டோம், ஆட்களை வர சொல்லிட்டோம், எப்படி காரியங்களை முன்னுக்கு கொண்டு போவோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நின்றுட்டுங்க ஓடி சொன்னாங்க, வீட்டுக்காரர் எல்லாம் செலவு பார்த்துக்குவாராம், எங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சாப்பாடு போடுறது எல்லாம் செலவு கொடுப்பாருன்னு. தேவன் ஒரு மனுஷனை எழுப்பி உங்களுக்குள்ள ஒரு கருவை இன்னைக்கு திணிக்கணும்னா, தேவன் ஒரு கருவை நாம எழுப்பி ஆண்டவர் ஒரு கற்பத்தை இன்னைக்கு கற்பந்தரிக்கிற ஒரு ஸ்திரியை போல, ஒரு மனவாட்டிய போல தேவனோட கொண்டு வந்திருப்பாருனா, தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இப்போ கருவை சுமக்கிற நீ என் நேரமும் உடைக்கப்படுகிறார், என் நேரமும் நொறுக்கப்படுகிற, உனக்கு ஒரு தரிசனம் நீ சுமந்து கொண்டே போகிறாய். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு சமாதானம் இல்ல. ஒண்ணு தெரியுமா, ஆரம்ப காலம் உனக்கு தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார், அதனாலதான் நீ உள்ள ஓடி வந்த. ஆரம்ப காலம் வியாதியில உனக்கு கற்ற அப்பமே சுகம் தந்தார், அதான் உள்ள ஓடி வந்த. யாருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை ஆண்டவனை தந்து தட்டி தூக்குனாரு. இப்ப சில வருஷங்களை கேள்வி எனக்கு எந்த பலவீனம் மாறல. ஏன்னா உள்ள வரும்போது ஆரம்பத்துல எனக்கு கிடைச்ச சுகையும் இப்ப வரல, ஆரம்பத்துல இருந்து அந்த வெளிப்பாடுகளையே எனக்கு இப்ப வரல. இப்போ நீ கருவை சுமக்கிறார், இப்ப நீ தேவனுடைய வெளிப்பாடுகளை சுமந்து கொண்டு வருகிறார். இப்ப நீ வெளிப்பாட சுமக்கிறனால, இப்ப நீ வெளிப்பாட சுமக்கிறனால ஆரம்பத்தை யோசிக்காத. உன்னை போல எத்தனையோ பேரு உடைக்கப்பட்டு போனவர்கள், கண்ணீர் சிந்துகிறவர்கள், காயப்பட்டு ராத்திரி பகலும் புரண்டு புரண்டு அழுகிறவர்கள சகோதரா, பிரிய சகோதரி,
அந்த தரிசனம்ங்கிற கரு உனக்குள்ள இன்னைக்கு தேவன் போடுறாரு. இப்ப தேவன் போடுறாரு. பிடிக்குது பற்றி பிடிக்குது. இந்த வியாதி உன்னை அழிக்காது. இந்த பலவீனம் உன்னை அழிக்காது. இந்த வியாதி உன்னை அழிக்காது. கரு உருவாகிறது. Praise God. ஐயோ அந்த கொட்டப்பட்ட அந்த பறவை காய்ச்சல் வந்து கொட்டப்பட்ட அந்த முட்டையை போட்டோ எடுத்து குஞ்சுகளை எடுத்து போட்டுருந்தான். அந்த பேப்பரை கையில வச்சுட்டு ஒரு காரியம் நினைச்சேன். ஒரே ஒரு காரியம் சிந்திச்சேன். இதவே என் தேவன் உருவாக்க முடியும்னா, கைவிடப்பட்டு அப்பத்துக்கோ தண்ணிக்கோ வழி இல்லை, இறக்கி வழி இல்லை, அதுவே விரிஞ்சு வெளியே வர முடியும்னா, ஆமே உன்னை யாரு இல்லைன்னு கலங்கிறாத, யாரு இல்லைன்னு கண்ணீர் வெடிச்சிடாத, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரு இல்லைன்னு நினைச்சிடாத, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாரு இல்லைன்னு நினைச்சிடாத. ஆமா உயர்த்தியாமேனா அல்லேலூயாவா. அது விரிஞ்சு ஆமை தோத்துறோம். வியாதி உள்ளதுன்னு தள்ளிட்டாங்க, வைரஸ்ன்னு தள்ளிட்டாங்க, இது பலப்படாதுன்னு தள்ளிட்டாங்க. அதை தேவன் பயன்படுத்த முடியுமானால், அதை தேவன் கருவிலிருந்து வெளியே பொறிச்சு கொண்டு வர முடியும்னா, இந்த கரு இன்னைக்கு உருவாகிறது உனக்குள்ள. இந்த கரு இன்னைக்குள்ள உனக்குள் ஆமென் உருவாகிறது. உன்னை கொண்டு தேவன் அசாதாரணமானவைகளை தேவன் நிறைவேற்ற போகிற நாட்கள் ஸ்டில். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களுக்கு பின்னால, இந்த வியாதிக்கு பின்னால, இந்த பிரச்சனைக்கு பின்னால அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமோ? இல்ல, முடிய போறது இல்ல. இதுதான் இடிவில சிறப்புல நிற்கிறதுக்கு தேவன் உன்னைய தெரிஞ்சுக்கிட்ட வழியாதான். எப்போது நீ ஆண்டவரோட இருக்கன்னு தேவன் தெரிஞ்சுக்கிட்ட வழி அது ஒண்ணுதான். ஐயோ ஏத்தியாம. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு வைப்ரேஷன், ஜெபம் ஒரு வெளிப்பாடு. யாருக்கு அந்த வெளிப்பாடு இருந்தாலும் அவங்களால மௌனமா இருந்து இருக்க முடியும். யாரை பயன்படுத்தினார்? 4 நபர்களை அடையாளம் காட்டி ஜெபிக்க இருக்கிறது. நம்மோடு கூட வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு அது முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சிலது கனத்திற்கும் சிலது கனவீனத்திற்குமானவைகள். கவனிங்கள். ஆமென். இங்க இந்த நிருபத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியணும்னா, அவருடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கிறது. ஆதலால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்னால என்னிடத்தில் கேட்டவைகளும் போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் நீ ஒப்புவி போதும். கவனிங்க. அவன் மேல சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயத்தை விட்டு அவன் என்ன செய்யுமா? விலக கடவன். ஆண்டவருடைய அஸ்திபாரம் அலங்கம் இடிபட்டது. தேசத்தில் திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காதான் இருக்குது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு. அப்போ தேவன் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? அறிகிறார். நான் இப்ப அந்த வசனத்துக்கு போகல. மாறாக ஒரு பெரிய வீடு. அது என்ன? அந்த வீட்டுல வெள்ளியும் பொன்னும் மண் பாத்திரங்களும் மரத்தால் ஆனவைகளும் அங்கே இருக்கிறது. அதில் சிலவைகள் கனத்துக்குரியதும் சிலது கனவீனத்துக்குரியது. இந்த 4 பாத்திரங்களையும் சொல்லதுக்கு நேரம் ரொம்ப வேணும். ஆனா நான் வேகமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. லிசன் டு மீ. இந்த பெரிய வீடு
எது அப்படின்னு ஆவியில ஆராய்ஞ்சு பார்த்தா ஒருவேளை அது ஏதோ ஒரு மகானுடைய வீடோ, இல்ல ஒரு பெரிய செல்வந்தனுடைய வீடோ, இல்ல ஒருவேளை அந்த வீடு பர்டிகுலர் யாராவது ஒருத்தருடைய வீடோ பார்த்தா அந்த வீடு ஒருத்தருடைய வீடு அல்ல, அது முழு சபையும் உள்ளடக்கின முழு லோக திருச்சபைகள் உள்ளடக்கின அதைத்தான் சொல்லுகிறார் வீடு என்று. அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? பொன்னும் வெள்ளியும் மரமும் மண்ணாலான பாத்திரங்களும் அங்க இருக்குது. ஐயவையத்தியாமேனா அல்லா கவனிங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த பாத்திரங்கள் என்ன பாத்திரம் அப்படின்னு ஒண்ணு ஆவியில ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த பாத்திரங்கள் தான் தோத்திரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஐயவையத்தியாமேனா எந்த மனுஷன் தேவனிடத்தில் இருக்கிறானோ, எந்த மனுஷன் சபையை நாடி இருக்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறானோ அவனும் இதுக்குள்ள இருக்கிறான், அவர்களும் இதுக்குள்ள இருக்கிறாங்க. ஆமேனா நம்ம தேவனிடத்துல இருக்கப்போ மனவாட்டி, அந்த மனவாட்டியத்தான் தேவன் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்ளும்படி தேவன் வருகிறார். இப்ப நம்ம எல்லாரும் மனவாட்டிகள் அல்ல, எல்லாரும் மனவாளனும் அல்ல. ஆனால் இப்போ ஒரு இதுல இருக்கிற ஒரு 200 பேரை தேவன் மனவாட்டிகளாய் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். 200 பேரை தேவன் மனவாட்டியாய் ஆண்டு வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம எந்நேரமும் இந்த மனவாட்டிகள் யாரோடு இருக்காங்க? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எந்நேரமும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நாம எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் பிடிச்சி முடியல. பழைய காலத்துல ஆராதனைக்கு போனா திருப்பி ஏண்டா வாரம், ஞாயிற்றுக்கிழமை எப்பண்டா வரும் இருக்கும். ஆராதனை போய் திரும்பி வரும்போது தாய் வீட்டுல இருந்து பிரிஞ்சு வர்றது போல அப்படி கண்ணீரோட வருவோம். ஆராதனைனா அடிச்சிருக்கிற அவ்வளவு மாயமும் உடம்புல அப்பிக்கிடும். சகோதரிகள்லாம் போய் ஆடி ஆடி சவத்தை பிடிச்சி தேய்ச்சி இருப்பாங்க. மண்டை முன்னால சாரி எல்லாம் பார்த்தா அங்கங்க அங்க. ஏன்னா இப்போ சிமெண்ட் ஆச்சு, இப்ப பெவிக்விக் போயிட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ ஒண்ணு கிடையாது, சாணி போட்ட வீடு, குமாய் அடித்த தவறு. எல்லாரும் ரோட்ல வார வழியில என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க இருக்கிற இந்த கொலையெல்லாம் மேல அடிச்சு குமாயத்தெல்லாம் கிளப்புவோம். இப்ப அதெல்லாம் மாறி இப்ப பலிபீடத்துல புகை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோத்திரம். அங்கங்க புகை எழும்புது. புகை எழும்புனாதான் எஸ்தருக்கு ஆவி வருது. புகை எழும்பலன்னா இவளுக்கு ஆவி வரமாட்டேன். கலர் கலரா வெளிச்சத்தை பார்த்த உடனே ஆவி வைப்ரேஷன் ஆயிருது. சார் பரிசுத்தாவி இடம் பொருள் பார்த்து வருகிறது அல்ல, எந்நேரமும் நீ ஆவியில அனல் முட்டி கொண்டே இரு. சோத்திரமாமே பவுல் சொல்றார் தீர்த்துவ பார்த்து, அந்த ஆவி அனல் முட்டிக்கிட்டே இரு. ஆவி உங்களுக்குள்ள அனல் விட்டுட்டே இருக்கும். ஆமைனா சரி, ஒரு 2 மணி நேரம் ஆராதனை இல்ல. அடுத்து எப்போ ஒரு புதன்கிழமை ஒரு கட்டவிழ்த்து ஜபம், இல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு கட்டவிழ்த்து ஜபம். 1 மணி நேரம் சுடு தண்ணியில நிற்கும். 2 3 பேர் கூடுகிற இடத்துல அவர் உலாவி வருகிற தேவன் இல்லையா? அவர் பிதாவானால் அவருக்கு கனம் எங்கே? அவர் தேவனானால் அவருக்கு மகிமை எங்கே? ஆமே சொல்லுங்க மனுஷருங்க, நீ யாரா வேணாலும் இரு, தப்பு ஒண்ணு இல்ல. ஆனா தேவனுக்கு முன்னால தாழ்மை உள்ளவனாயிரு. தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படு, அப்போ கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமேனா அது யாரும் சொல்லி இல்ல, யாரும் சொல்லி இல்ல, நம்மளா இருந்துக்கணும். ஆமே நல்லா கவனிங்க. இப்போ 2.5 மணி நேரம், அது ஒரு 1 மணி நேரம், எவ்வளவு நேரம் ஆச்சு? 3.5 மணி நேரம். இந்த 3.5 மணி நேரம் தவிர பாக்கி 6 நாள் எத்தனை மணி நேரம் எங்க இருக்கும்? பாஸ்டருக்கு என்ன தெரியும்? பாக்கி உள்ள நேரம் எங்க கழிக்கிறோன்னு தேவனுக்கு தெரியும். பாக்கி உள்ள நேரம் எங்க கழிக்கிறோன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அங்கதான் ஒருத்தர் நம்மள கெட்ட வார்த்தை பேசினா நம்ம எப்படி டீல் பண்றோம், ஒருத்தர் நம்ம மேல கோவப்பட்டா அவங்களை எப்படி சகிச்சுட்டு போறோம், நமக்கு விரோதமா ஒருத்தங்க ஒரு குத்து வார்த்தை சொன்னா அதை எப்படி தாங்கிட்டு போறோம், இதெல்லாம் யார் கையில வச்சிருப்பா? இந்த வீட்டில் இருக்கிறாரே ஒரு பரம குயவன், அவர் அதை தம்முடைய லிஸ்ட்ல வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஐயவையத்தியாமே ஒரு பரம குயவன் அதை எதுல வச்சிருப்பாரு? அவர் லிஸ்ட்ல வச்சிருப்பாரு. ஆமேனா பாஸ்டுக்கு என்ன தெரியும்? பாஸ்ட் உங்க பேர் எழுதி ஞானஸ்தானம் எடுத்துறாங்க. சோத்திரம். பிறந்த நாள், சோத்திரம், கல்யாண நாள், ஆண்டவரே அவர்கள் தீபி தாமை அவர்கள் சுகப்படுத்தும், ஆசீர்வாதம் வையும் அப்படின்னு ராத்திரி பகலும் போராட்டம். ஆனா இந்த ஆள் என்ன செய்து வெளியே உள்ளி. இந்த கதை யாருக்கு தெரியும்? இந்த கதை தேவனுக்கு தெரியும். சொல்லுது மனசுல
நான் இருக்கிறது 2 மணி நேரம், ஒரு வாரத்துல தேவனோடு இருக்கிறது ஆமை 3 மணி நேரம், பாக்கி உள்ள நேரம் எல்லாம் ஆமை தோத்திர நான் உலகத்திலும் உலக காரியத்திலும் உலக சிற்றின்பத்திலும் நான் மயங்கி கிடக்கிறேன். ஆனால் இந்த இந்த வீட்டுக்குள் இருக்கிறாரு இந்த பரம குயவனுக்கு அது தெரியும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு மனசிலாச்சா? ப்ளீஸ் லிசன் டு மீ. அல்ல கவனிங்க. ஆமென். பொன்னும் வெள்ளியும் எங்க போடுவாங்க? நெருப்புல போடுவாங்க. மண்பானை மண்குடத்தை எங்க போடுவாங்க? நெருப்புல போடுவாங்க. அங்க மரம் இருக்கு இல்லையா? மரம் தப்பா அப்ப இருக்கு இல்லையா? அந்த அந்த மரத்தை இத தூக்கி போடுற மாதிரி அதை போட முடியுமா? இது போட்ட மாதிரி என்ன செய்யும், ஆனா அது என்ன செய்யாது. இப்ப எனக்கு வேண்டி நீங்க கேட்கணும், நான் கண்ணை மூடி சார் உள்ள போட்டார்ல இல்ல, நீங்க எது கை உயர்த்தி சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. ஆமே, நீ நேரம் சோதனை சோதனைன்னு கண்ணீர் வடிச்சுட்டே இருக்க, கொஞ்ச நாள உன் முகமே சரியில்லை, அழுது உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு. ஆமே, ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்ல பாரு, எனக்கு ஒண்ணுமே இல்ல பாரு, நானும் ஒன்னிய மாதிரி தான் ஆரம்பிக்கேன், நானும் ஒன்னிய மாதிரி தான் கூட்டத்தில் இருக்கேன், நானும் ஒன்னிய மாதிரி அந்த பைத்தியக்கார ராஜன் பாசு சத்திக்கு தான் போறேன், ஆனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா. ஆமா, நீங்க எனக்கு வேண்டி சொல்லணும். மரத்தடியை யாரும் அக்கினியில என்ன செய்ய மாட்டாங்க, போராட மாட்டா போட மாட்டாங்க. ஐயா வைத்தியாமே, இல்லாட்டினா ஒண்ணு கூட சொல்லணும், ஐயா பிடிச்சிட்டு சொல்லணும், கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் மரத்தை யாரும் அக்கினியில போட மாட்டாங்க. பொன்னி பொன்னானால், நீ தேவ சமத்துல திளங்குகிற வெள்ளியானால், நீ தேவனுக்காக பயன்படுகிற அவன் மண் பாத்திரமானால், ஆமை அக்கினி பரீட்சை, அக்கினியில் கூடிதா நீ நடந்து வருகிறாய், அக்கினியில கூடிதா தேவனுடைய கடந்து வர பண்ணுவார், அக்கினியில் கூடிதா தேவனுடைய மேமை நடந்து வர பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா வைத்தியாமே, அப்போ எந்நேரமும் நான் கண்ணீர்ல நிக்கிறேன்னா, எந்நேரம் எனக்கு வேதனை இருக்குன்னா, நான் கற்ப வேதனை அடையும்படி ஒரு கருவை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், நான் கற்ப வேதனை அடையும்படி ஒரு கருவை சுமந்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் அவன் கரையில இல்ல, நான் தீக்கு நடுவுல கிடக்கிறேன். அதனால நான் கரையில இல்ல, நான் தீ குண்டத்துக்கு நடுவுல இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா, உனக்கு எதுக்கு கடன், உனக்கு எதுக்கு கண்ணீர், உனக்கு எதுக்கு வியாதி, உனக்கு எதுக்கு பாரம், நீ என்னாலும் அவன் உனக்கு எதுக்கு கண்ணீர் பாரமும் கடனும் பிரச்சனையும் ஒண்ணு விட்ட ஒண்ணு பொன்னியே ஆஞ்சடிக்கணும். என்ன பார்த்து ஒருத்தர் சொல்லும் போது சொல்லணும், மரக்கட்டைக்கு பரீட்சை இல்ல, பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் மண்குடத்துக்கும் கூட பரீட்சை இருக்குது. ஐயவையாமேனா அல்லேலூயாவா. உன்னை கனவீனம் பண்றவங்களும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, உன்னைய கனவீனப்படுத்துறவங்களும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, நீ அறிவு சொல்லும் போது உன்னை உடைக்கிறவங்களும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, நீ ஜெபம் சொல்லும் போது, நீ ஜெபம் சொல்லும் போது நீ உனக்கு ஜெபம் பண்ணணும்னா நீ போய் ஜெபம் பண்ணு, பாட்டு பாடுங்க, நீ உனக்கு பண்ண நீ எனக்கு, நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போங்க, நான் எங்க போறேன், நீ போற பரலோகத்துக்கு, ஒரு வீட்டுக்குள்ள உன்னால வாழ முடியல உன் கூட, அதனால அந்த பரலோகத்தை நான் உன் கூட என்ன செய்ய மாட்டேன். கணக்குக்குரியதும் கனவீனத்துக்குரியதும் எங்கதான் இருக்குது. தம்பி ஒரு காரியத்தை ஒரு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அல்லேலூயா, 120 ரூபாயோட ஒரு மாமரத்து முட்டில 18 நாள் பட்டிருந்தோம், பால் குடிக்கிற பிள்ளைய போட்டு அந்த ஒரு மனுஷனை கொண்டு தேவன் இவ்வளவு காரியங்களை தேவன் நிறைவேற்ற முடியுமானால், உங்க ஒவ்வொருவரையும் கொண்டு 1000 காரியங்களை தேவன் நிறைவேற்ற முடியும். ஒவ்வொருவரையும் கொண்டு 1000, 1,00,000, 1 பில்லியன், ஆமை அல்லேலூயா, மில்லியன் கணக்கில் காரியங்களை ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. ஐயவையத்தியாமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கனவீனப்படுத்துறவங்க கூடவே தான் இருப்பாங்க. இந்த சிலுவை நீ ஜெபம் பண்ணி உன்னை விட்டு மாற போறது இல்ல, இந்த சிலுவை அமைச்சோத்திர நீ எடுத்துக்கிட்டு தான் ஓடணும். ஆண்டவர் சொல்றாருல, தன் சிலுவைய எடுத்துக்கொண்டு வாங்குறார். ஆமே,
அப்ப நமக்கு ஒரு சிலுவை இருக்குது. அதை எடுத்துட்டு ஓடிதான் ஆகணும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயாவா. ஹalleluya. இப்போ அவன் மண்பானைய அக்கினியில எப்ப போடுவாங்க? மண்பானை மண்பானை எப்ப போடுவாங்க? எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் மண் அக்கினியில போடுவாங்க. சரிதானே? ஆனா பொண்ணை எப்ப போடுவாங்க? கை வைத்தியாமன்னு சொல்லுங்க. அதுக்கு சுத்தியல் அடி எடுக்கல, சுத்தியலை இன்னும் கையில எடுக்கல, தட்டாய் நீங்கள உட்காரல. அவனுக்கு முன்னால ஸ்தோத்திரம், ஆமை ஸ்தோத்திரம், ஆயுதங்கள் ஒண்ணு பிரயோகப்படுத்தல. தீ மட்டும்தான் எதுக்கு தெரியுது? தீ மட்டும்தான் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் தீ மட்டும்தான் தெரியுது. அடி விழுகிறதுக்கு முன்னால, ஆமை அடி விழுகிறதுக்கு முன்னால அக்கினியில நீ போடப்பட்டா என்றால், அடி விழுகிறதுக்கு முன்னால அக்கினியில போடப்பட்டா என்றால், உன் மேல ஒரு பெரிய திட்டம் இந்த வீட்டுக்குள்ள உன் மேல அந்த கொல்லன் வச்சிருக்கிறாரு. அந்த கொல்லன் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை அந்த கொல்லன் உன் மேல வச்சிருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. யந்தர கல்வரா மீட்டான ரோடு ரிபிகரபலபா. அல்லேலூயா. இந்த குயவன் அதுக்குள்ள போட்டிருக்காரு. அவன் அடி கிடைக்கல சொல்லு. அவன் மண்ண அந்த பாருங்க, நம்ம 4 பேர் உண்டுல்ல. நம்ம எத்தனை பேர் உண்டு? 4 பேர் யாரெல்லாம்? பொன்னும் வெள்ளியும் மண்ணும். நம்ம மரப்பாத்திரம் 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல முதல்ல பினிஷ் பண்ணப்பட்டது யாரு? மண் பாத்திரம். முதல்ல வேலை தீர்ந்தது யாரு? மண் பாத்திரத்துல வேலை தீர்ந்துச்சு. இந்த மண் பாத்திரம் வேலை தீரதுக்கு முன்னால என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கிடலாம், என்ன டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். தீக்கு போறதுக்கு முன்னால, அக்கினியில எரியறதுக்கு முன்னால, அக்கினியில வைக்கப்படுறதுக்கு முன்னால பேர் எழுதுனா பேர் எழுதிக்கிடலாம். அவன் மனுஷ வரைனா மனுஷ வரைஞ்சுக்கிடலாம். அதுக்கு என்ன வேணாலும் சித்திரம் தீட்டிக்கிடலாம். பட் ஒண்ணு உள்ள போனா அவன் திருப்பி அதுல ஒரு டிசைன் பண்ண முடியாது. ஐயோ தியாம, அதுல ஒரு டிசைன் நடக்காது. அதுல வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஹalleluya, ஹalleluya. ஆரம்பத்துல இருந்து நான் இந்த 12ஆம் மணி வேலை வரைக்கும் நான் தீ திங்கிறேன்னு சொன்னா, ஆமே தோத்திர, உன் வேலை இன்னும் முடியல, உனக்கு வேலை இன்னும் முடியல, உன் தரிசனம் இன்னும் முடியல, உன் ஊழியம் இன்னும் முடியல, உன் ஜெபம் இன்னும் முடியல, உன் ஜெபத்தினுடைய அஸ்திவாரம் இன்னும் தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஐயோ தியாம. அப்போ டிசைன் உள்ள பொண்ணு கொடுத்தாச்சுன்னா திருப்பி என்ன செய்ய முடியாது. அதுல காப்பி தோச்சு பண்ண எடுக்கலாம். இதுக்கு 50 ரூபாய். ஆனா தீக்குல போன மறுபடியும் என்ன செய்ய முடியாது. ஆனா இங்க உள்ள கிடக்கலையா வெள்ளியும் பொண்ணும், இத அவன் கரையில இருக்கிறாமலையா கொல்ல எப்ப வேணாலும் எடுத்துக்க அதுக்கு டிசைன் கொடுக்கலாம். எப்ப வேணாலும் அதை மாடல் அது கொடுக்கலாம். எப்ப வேணாலும் வேண்டியபடி அதை உபயோகப்படுத்தலாம். நீண்ட தூரம் அக்கினி, நீண்ட தூரம் வேதனை, நீண்ட தூரம் தீ திங்கிற, நீண்ட தூரம் அக்கினியில கிடந்து பொருள்ற, நீ டிசைன் பண்ணப்படுகிறாய். தேவனுடைய டிசைன் பண்றாரு. 2025 வருஷம் இந்த கூடுகையில தேவனுடைய டிசைன் பண்றாரு. அவன் தேவனுடைய விரும்பினபடி இந்த கொல்லன் உன்னை வணைதெடுக்கிறார். Listen to me. Hallelujah, hallelujah. சில நேரம் உனக்கு அந்நிய பாஷையினால அபிஷேகத்தை கொடுக்கணுமா, தருவாரு. சில காலம் நீ தீர்க்க தரிசி வைக்கணுமா, தீர்க்க தரிசியை வைப்பாரு. சில காலம் உன்னை போதக ஊழியம் வைக்கணுமா, போதக ஊழியம் செய்ய வைப்பாரு. ஆவியின் கனி சில காலம் உனக்கு தரணுமா, ஆவியின் கனி உனக்கு தருவாரு. சில காலம் ஆவியின் வர வேணுமா, ஆவியின் வரத்தை தருவாரு. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம், இப்போ உங்களுக்கு ஒரு பரீட்சை. நீங்க மண் பாத்திரமா பொன் பாத்திரம்? தப்பு காலையில மறுப்பது கூட எனக்கு நம்ம அண்ணாக்கும் கட்டலாம். கரெக்டா சொல்லணுங்க. நீங்க மண் பாத்திரமாக சொன்னீங்க, பொன் பாத்திரமாக இருக்கீங்களா? 56,000 ரூபாய் காசு கொடுத்தா அது கிடைக்கும். ஐயோ தியாமைனா
வெள்ளியும் கொண்டு பொண்ணு கொண்டு வாங்க முடியாத ஒரு பெரிய கமைப்ப தரிசனம்ங்கிற கரு இன்றைக்கு பகல் அக்கினியில வேகிற, அக்கினியில புடைக்கப்படுகிற, அக்கினியில புடைக்கப்படுகிற, அக்கினியில நைக்கப்படுகிற, அக்கினி என்னை புடமிடுகிறது என்றால் தெரிஞ்சுக்க. ஆமென். அல்லேலூயா. நேற்று ஜெபம் பண்ணேன், காலையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில ஜெபம் பண்ணேன், மத்தியானம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மத்தியானம் நல்ல ஜெபம் பண்ணி ஆவியில எழும்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல அதை விட இருந்ததை விட 7 இரட்டி பிரச்சனை. ஐயோ வையாம, நீ மண் குடம் அல்ல, நீ பொன் குடம்ங்கிறத மறந்துடாத. தெய்வம் உன்னை வணங்குறாரு. அந்த கொல்லன் விரும்பினபடி, அவர் விரும்பினபடி உன்னை வணைதெடுக்கிறாரு. வேண்டியபடி அப்பா அப்பா அந்தந்த டைம் நேரம் வருகிற போது புத்தியல் பிரயோகிக்கல, தட்டா இன்னும் உட்காரல. தட்டாங்க கையில இருந்து ஒரு ஊது குழல் உண்டுல்ல, அது இன்னும் கொடுக்கல. ஆனா அங்க தீல கிடக்குதாமே. ஐயோ வைத்தியாமன்னு சொல்லுங்க. ஏன் தீல கிடந்துகிட்டே இருக்கு தெரியுமா? ஏன் தீல அது கிடந்துகிட்டே இருக்கு தெரியுமா? நீ பிரச்சனை சொல்லி அழுதுட்டு துக்கம் தாங்க முடியாம சரிஞ்சு இனிமே நான் ஒண்ணு இல்லைன்னு விழும்போது அந்த தட்டான் தன் கையில் எடுத்து இப்போ உனக்கு என்ன டிசைன் கொடுக்கணும், இப்போ உன்னை எப்படி பிரதிபலிக்க வைக்கணும், இன்னைக்கு உன்னை 10 பேருக்கு முன்னால எப்படி நிறுத்தணும், 1000 பேருக்கு முன்னால உன்னை எப்படி நிறுத்தணும் என்று தேவன் உன்னைய உருவாக்கி தேவன் எடுக்கிற இடம் தான், உன்னைய வணைந்து எடுக்கிற இடம் தான். ஆமா, அக்கினியில் நடந்து வந்தோம், ஏதோ ஒன்றும் இல்லையப்பா, அங்க தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மொழி போகவில்லையப்பா. ஓ நீ கடந்து வந்தோம் பலத்தோட இல்லையப்பா. ஓ தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மொழி போக இல்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் ஓ கண்மலை நீ. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் ஓ இனிய கடந்து வந்தோம். போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு ஓய்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. ஓ எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி. Receive the power of the Lord. Amen. Amen. Hallelujah. இப்பதான் எனக்கு தெரியுது, 12ஆம் வேளையில ஆண்டவரே மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கல, தேவன் பொண்ணுக்கு ஈடாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயவையாம ஒருவேளை அந்த பாத்திரத்துக்கு அடி கொண்டு அது கீழே கடந்து போயிடுச்சு. மறுபடியும் செய்தாலும் அந்த பாத்திரத்தை மறுபடியும் என்ன செய்ய முடியாது, அந்த பாத்திரத்துல எந்த மாற்றம் செய்ய முடியாது. ஆனா இந்த வெள்ளிக்கு இந்த பொண்ணுக்கும் எந்த நேரம் வேணும்னாலும் அவன் தட்டங்கையில் இருக்கிற பொண்ணு தன்னிஷ்டத்துக்கு வணைகிறது போல எந்த நேரம் வேணால் அவர் உன்னை வணைந்தெடுப்பார். அவர் விருப்பத்துக்கு உன்னை சரப்பணியாக்குவார். அவர் விருப்பத்துக்கு நீ அலங்காரமான கிரீடமாவார். அவர் விருப்பத்துக்கு நீ முத்திர மோதிரமாவார். அவர் விருப்பத்துக்கு அவர் உன்னை கிரீடமாய் தேவன் உன்னை பணிவார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் நான் யாருக்கு உபயோகம் இல்லை, நான் யாருக்கு உபயோகம் இல்லை, நான் யாருக்கு நான் உபயோகம் இல்லை.
வீட்டுக்கு உபயோகம் இல்லை, நாட்டுக்கு உபயோகம் இல்லை. ஆமென். அப்படி யார் தகப்பனுக்கும் தாய்க்கு உன்னை உபயோகம் இல்லை, உன்னை அழகு பார்த்துட்டு இருக்காரு ஒரு சட்டான், பார்த்துட்டு இருக்கிற ஒரு சட்டான். அதாவது அந்த ஒரு மனுஷன் எரியோவுக்கு போனா இல்லையா, 8 மைல் தூரம், 12 கிலோமீட்டர். அங்க பாராபாசினுடைய ஆட்கள் வழியில செஞ்சிருக்காங்க, பாராபாசினுடைய ஆட்கள் வழியில ஒளிஞ்சிருக்காங்க. இந்த வழியை 2 பேருக்கு போறதுக்கு தான் நியமம் இருக்கு, சட்டம் இருக்குது. 2 பேர், ஒண்ணு ஆசாரியன் போகலாம், இனி ஒண்ணு லேவியன் போகலாம். அவளுக்கு சம்பாருங்க சொல்லுங்க. அப்ப கவனிங்க, ப்ளீஸ் லிசன் டு மீ. அதாவது அதுல 2 பேருக்கு தான் அலவுடு, யாரெல்லாம் போகலாம்? ஆசாரியனும் லேவியன் மட்டும்தான் போக முடியும். அந்த வழியில வேற யாரும் போக கூடாது, வேற யாரும் போறதுக்கு சட்டம் இல்ல. வேற யார் போனாலும் பாராபாசனுடைய ஆட்கள் இருக்காங்க. ஒரு மனுஷன் எரிகோவில் எருசலேமில் எங்க போறான்? எரிகோவுக்கு போனா யார் கையில் ஆகப்பட்டான்? கள்ளர் கையில் ஆகப்பட்டான். கை உயர்த்தியாமே அல்லேலூயா. அங்க வழிப்பறியர்கள் உண்டு. அவங்க எப்படின்னா, அவங்க திருடர்கள் இருக்காங்க. அவன் ஏன் ஆசாரியர்களும் லேவியரை தொட மாட்டானா? அவங்க கையில இருக்காங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கீங்க? பணம் இல்லாம இவ்வளவு வேலை செய்யறாரு, காசு இல்லாம இவ்வளவு ஆடம்பரம் பண்றாரு, அவர் ரொம்ப ஆடம்பரம் பண்றாரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியல. நம்ம வாழ்க்கை தான் பிரச்சனை, ஜீவிதம் தான் பிரச்சனை. ஒரு கற்பத்தை ஏந்தி இங்குப்பட்டுள்ள ஒரு சுவாமி கோழி சுமப்பது போல, இங்குப்பட்டுள்ள ஒரு முட்டையை வச்சு குஞ்சு பொறிக்க காத்திருக்கிறது போல, ஒரு நிமிஷம் கூட உடைஞ்சிடக்கூடாது, 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 தவறிடக்கூடாதுன்னு அவன் இஞ்சி அணு டு அணு அவன் தேவ சமத்துல காத்திருந்து ஓடி இருக்கிறோம். என்னுடைய வேதனை அவன் என்னோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் எனக்கு தான் தெரியுமே ஒழிய வேற யாருக்கும் இந்த வேதனை என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஐயோ வைத்தியாம ஒன்னே ஒண்ணு, வசனம் என்னை எப்பவுமே சந்தோஷப்படுத்தும். எனக்கு தெரிஞ்சது வசனம் என்னை எப்பவுமே என்னை மகிழ்ச்சி ஆக்கும். ஐயோ வைத்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயாவா. ஆமா. இப்போ ஆசாரியர்கள் அவன் அங்கி போட்டிருப்பாங்க, அங்கி போட்டிருக்கவங்க கையில ஒண்ணுமே இருக்காது. அவன் அங்கி போடுறாலும் வெளியே போகலாம், அவனை தொட மாட்டாங்க. அவன் லேவியர்கள் அந்த வெளியே போகலாம், ஏன்னா அவங்களும் அங்கி போட்டிருப்பாங்க, அவங்களை தொட முடியாது. 60 வயசு 70 வயசு உள்ள ஆட்கள் கூட ஒருத்தனை பிடிச்சு வலிக்கு அவன் அதை கொள்ளையடிக்க முடியாதுனால மேல ரத்தத்தை தேய்ச்சிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனது போல, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அவங்களை அடிச்சு போட்டது போல அவங்க படுத்திருப்பாங்களாம். அவன் அவங்களை என்ன நீ பார்க்க வருவாங்க இல்லையா, அப்படி அந்த நேரத்துல அந்த ரத்தத்தில் புரண்டது போல நடிக்கிறவங்க அவங்க பிடிச்சி அவங்க கையில இருக்கிறத பிடுங்கி கொண்டு அவங்களை புத்துயிரா அனுப்புறது வழக்கம். வேத பண்டிதர்கள் அப்படி சொல்றாங்க. ஆமா. அப்ப கவனிங்க, அந்த நேரத்துல ஒரு மனுஷன் எங்க இருக்கிறான்? ஒரு மனுஷன் எருசலேமில இருந்து எங்க வந்துட்டான்? அங்க ஆராபாசனுடைய ஆட்கள் அந்த கல்லர் குகையில இருக்கிறாங்க. இப்போ அந்த வழியே லேவியர்கள் போயிட்டாங்க, ஆசாரியன் கடந்து போனா. இப்ப அங்க யார் வந்திருக்கிறா? சமாரியன் ஒருவர் வந்தார். அவன் குத்துயிரும் போல ஒருத்தன் கிடக்கிறான். இவனை தூக்கிட்டு போய் மெடிக்கல்ல அவன் சேர்த்தா, அவன் ஒண்ணு இவன் தான் அவன் இந்த கேஸுக்கு பின்னால போகணும். 2வது யார் கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவன் தான் என்ன கொடுக்கணும்? பணமும் கொடுக்கணும். அவன் அப்போ இது 2க்கும் அகப்பட்டு கொள்ளக்கூடாதுங்கிற லேவியனும் ஆசாரியன் ஓடிட்டான். ஆனா சமாரியன் ஒருவர் அந்த வழியே வந்தவர், அவனை தன் சுய வாகனத்தின் மேல, நான் நினைக்கிற ஒரு மொபைல் நான் நினைக்கிறேன் அவன் தோத்துற ஒரு மொபைல் கிளினிக், இல்லாட்டினா ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அவன் நடமாடும் கிளினிக் அவன் ஒன்று வருது. அதுக்கு பேரு நல்ல சமாரியன். ஒரு நல்ல சமாரியன் வந்தார். ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க. அவர் சொந்த வாகனத்தில் அவனை ஏற்றி கொண்டு போய் 2 பணம் கொடுத்தார். அவன் 2 பணம்னா கொஞ்சம் தான். 2 பணம்னா எவ்வளவு? இந்திய மணி கொஞ்சம் தான். 54,000 ரூபாய் ஒரு பணம். எவ்வளவு? யாருக்கோ பாத்தி. ஆமா. 2 பணம்னா எவ்வளவு? 1,08,000 ரூபாய். அவன் கட்டிட்டு அவன் நல்ல சமாரியன் சொல்றாரு, மீண்டும் நான் வருவேன், மீண்டும் நான் வருவேன், மீண்டும் நான் வருவேன். ஐயோ வைத்தியாமேனா, நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன் தெரியுமா? அமை தோத்திரம் தட்டாங்கையில பொண்ணு கிடக்கும் போது, அமை தோத்திர பொண்ணு தீல கிடக்கும் போது, பொண்ணை போட்டவன் கரையில நிக்கிறான், பொண்ணை போட்டவன் கரையில நிக்கிறான். நீ தீல நடக்கும் போது, நீ தீல உருகும் போது, உன்னை விட்டுட்டு போகிற ஒரு கெட்ட தெய்வம் அல்ல. உன்னை விட்டுட்டு போறதுக்கு அவர் மோசமான ஒரு தெய்வம் அல்ல. ஆமே, நீ நெருப்பிலானால் அவர் கரையில இருக்கிறார்.
நீ நெருப்புலன்னா, நீ நெருப்புலன்னா அவர் எங்க இருக்கிறாரு? கரையில். ஐயோத்தியாமேனா கரையில் இருக்கிற தெரியுமா? நெருப்புல கிடந்து கவனம் செதறி போனா, கிடந்து கவனம் பெற்றி போனா, பொண்ணும் வெள்ளி புகை அடிச்சா யூஸ் ஆகாது. பொண்ணும் வெள்ளி புகை அடிச்சா யூஸ் ஆகாது. ஆமே, நீ இதுவரைக்கும் சாகாதது, இதுவரைக்கும் ஒரு சவப்பட்டி வைக்காதது, இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள ஐயோங்கிற ஒரு நிலவழி கேட்காதது, நீ ஒரு பரிகாச பொருளா, ஒரு வேடிக்கை பொருளா, ஒரு பரிகாச பொருளா, ஒரு வேடிக்கை பொருளா? நீ மாறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கரையில ஒருவர் இருக்கிறா. நீ மெடிக்கல் காலேஜில் கிடக்கும் போது டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டாங்க. உன் பெட்டில் ஒருத்தர் கரையில இருந்தாரு. கை வைத்தியாமா, நீ நெருப்புல கிடக்கும் போது புகை அடிச்சிடக்கூடாது. ஆமா, உன் ஜீவனை பாதுகாத்து ஒருத்தர் உன் கையில திரும்ப கொடுக்கும்படி கரையில காத்திருந்தாரு. நீ மட்டும் தீயில் இல்ல, நீ மட்டும் தீ நடுவில் இல்ல, கரையில உன்னை கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். டிசைன் பண்ணப்பட்ட மண் பாத்திரம் கீழே போச்சு, சுட்டாங்க, பாத்திரம் ஷோகேஸ்ல சுட்டாங்க, ஷோகேஸ்ல. ஆனா உன் கூட மட்டும் கீழே நிற்கும் போது கரையில ஒருத்தர் உன் கூட இருக்கிறாரு. கீழே நிற்கும் போது உங்களோட ஒருத்தர் கரையில இருக்கிறாரு. உங்களோட கரையில அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. கைய உயர்த்தியாம எத்தனை பரீட்சைகள் உனக்கு வந்தாலும் தெரியணும், கர்த்தர் உன்னை பண்ணிட்டே இருக்கார். விரும்பினபடி தேவன் உன்னை பிரகாசம் அடைவதற்காக அவர் விரும்புகிறபடி அவருடைய முகம் முன்னில் தெரியும் மட்டும், அவருடைய முகம் முன்னில் தெரியும் மட்டும். ஆமா, அல்லேலூயா. சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையில். ஆமா, அவங்க 3 பேர் கரையில். அவங்க அவரு கூப்பிடுறாரு, பெரியவர் கூப்பிடுறாரு, அம்மா 4 பேர் வெளியே வாங்க, 3 பேர் வெளியே வாங்க. நம்ம 3 பேர் தானே போட்டோம், உள்ள யாருக்கா? ஆமா, கைவைத்தியம் சொல்லுங்க. 3 பேர் வெளியே வந்தாங்க. 4வது சாயல் தேவ சாயல், 4வது சாயல் தேவ சாயல். அக்கினி குண்டத்தில் இறங்கி உன்னை ரட்சிக்க முடியுமானால், அக்கினி குண்டத்தில் இறங்கி அவர்களை விடுவிக்க முடியுமானா, ஒன்னிய மட்டும் அதில் விட்டுட்டு, ஒன்ன மட்டும் அதில் விட்டுட்டு எப்படி வருவாரு? ஒன்ன மட்டும் தீயில போட்டுட்டு அவர் எப்படி வெளியேறுவாரு? ஒன்னைய கரை கட்டிட்டுதான், ஒன்னைய கரை கட்டிட்டுதான் இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல, இந்த பாடுகள்ல ஒன்னைய கரை ஏற்றிட்டு கரை அவர் 25 கொண்டு வந்தது. ஆண்டவர் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீ அறியாத ஒரு கரு உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ அறியாத ஒரு கரு கர்த்தர் தரிசனமா உனக்குள்ள தேவன் வைக்கிறார். ஒரு காட்டு தீய போல தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார். எழுப்புதலுக்காக தேவன் ஒரு ஆயுதமாய் உன்னை தேவன் கையில பிடிக்க போகிறார். தேவன் எனக்கு சொந்த பாரத்தை உங்க மேல போடணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர் 2096 டிசம்பர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன பாரத்தை கொடுத்து தேவன் என்னை அனுப்பினாரோ, என்ன பாரத்தை சொல்லி கேரளாவில் ஒரு மூலையில சோத்திரம், நான் இருக்கிற இடம், நான் பிறந்து வளர்ந்த ஊரை ஜூம் பண்ணி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அங்க இருந்து தேவன் இந்த ஊருக்கு அமைச்சோத்திர பால் குடிக்கிற பிள்ளைய கோயில கொடுத்து போடான்னு தேவன் அனுப்பியிருந்தார். நான் அவருக்கு ஒரு முகாந்திரம் இல்லாம அனுப்பியிருக்கவே மாட்டார். நான் இப்ப ஒவ்வொரு நாள் எனக்கு ரொம்ப தாமதம் பண்ணிட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருக்க மாட்டேன். இன்னி 2 வருஷத்துக்கு முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்க மாட்டேன். ஆண்டவரே இவையெல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அறியாத சாதிகள் உங்களிடத்துல நீங்க வரவழைக்க போறீங்க. அறியாத சாதிகள் உங்களை தேடி வருவாங்க. ராஜாக்களும் பிரபுக்களுமாய் அவர்கள் உங்களை சேவிப்பார்கள். நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆயுதமா தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். Hallelujah. Glory to God.
கையை உயர்த்தியாம ஒரு பெரிய பாரம் நமக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆணைக்கும் எறும்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது அதுக்குரிய பாரம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்தையும் தாண்டிட்டு நம்ம எனக்குள்ள ஒரு தரிசனங்கிற ஒரு கரு எனக்குள்ள உருவாகுது. என் பாரத்தை சொல்லி அதை நான் கருக்கலைஞ்சிடக்கூடாது. என் பிரச்சனை சொல்லி நான் கருக்கலைச்சிடக்கூடாது. என் பிரச்சனை சொல்லி நான் அதை அழிச்சிடக்கூடாது. இதை சுமந்து கொண்டு இதுக்கு நடுவில் நீ ஓடணும். ஏன்னா நீ பொன்னாக விளங்க போகிறாய். பொன்னாக தேவன் உன்னை விளங்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தியாம அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது எப்படி விட்டாரு, அது எப்படி விட்டாரு போய் அவர்தான் கொடுப்பாரு. நான் இன்னைக்கு அறிவுல பெரிய பைத்தியக்காரன் தான் பேசுறேன். ஹல்லேலூயா. என்னோட நல்ல அறிவாளி தமிழ் அப்பத்தை இருந்தா அப்படி அப்பத்தை எடுத்தாலும் இந்த என்ன பண்ணாரு, அது 2 பேருக்கு அது 4 8 பேருக்கு உபயோகப்படும். அது அமைப்போட 8 16 பேருக்கு உபயோகப்படும். 16 32 பேருக்கு உபயோகப்படும். 32 உடைச்சா அமைஸ்தோத்திர 64 பேருக்கு உபயோகப்படும். 64 உடைச்சா 128 பேருக்கு உபயோகப்படும். நீ எத்தனை துண்ட உடையிறையோ, எத்தனை துண்ட உனி உடைக்கிறாங்களோ, எத்தனை துண்ட உனிய நொறுக்கிறாங்களோ, எத்தனை துண்டா டெய்லி 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 மணிக்கூறுகள் உன்னை உடைக்கலாம். மணிக்கூறுகள் உன்னை உடைக்கலாம். உடைக்க 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 இந்த அப்பம் உபயோகப்படும். உபயோகப்படும். இந்த அப்பம், இந்த பாத்திரம் உபயோகப்படும். உன்னை உடைச்சா அவன் நீ உபயோகப்படுவார். நொறுக்கினா நீ உபயோகப்படுவார். எத்தனை துண்டா நொறுக்கிறாங்களோ, எத்தனை லட்சம் லட்சக்கணக்கில் உடைக்கலாம், மில்லியன் கணக்கில் உடைக்கலாம், ட்ரில்லியன் கணக்கில் உடைக்கலாம். உடைய தெரிஞ்சுக்க, என்னைய உபயோகப்படுத்தணும் ஒருத்தர் விரும்புறாரு. என்னைய உபயோகப்படுத்தணும் ஒருத்தர் விரும்புறாரு. உபயோகம் இல்லைன்னு தான் உன்னை உடைக்காங்க. உபயோகம் இல்லைன்னு உன்னை நொறுக்குனாங்க. நீ இருக்கிற இடம் உபயோகப்படாதுன்னு உன்னை நொறுக்குனாங்க. அந்த இடத்துலதான் தேவன் உன்னை உபயோகப்படுத்துகிறார். அந்த இடம் தான் தேவன் உன்னை பிரயோஜனப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. உடமன பௌடா ரகனா துனியா சந்தல் கௌடா சூடக ரகனா தீரட் சைபம் யாந்தரபலபா யந்தர கல்வர ரிவிக்கரபலபா. தேவ வல்லமை இறங்குகிறது. தேவ அக்னி இறங்குகிறது. தேவ வல்லமை பிள்ளைகள் மேல ஸ்பிரிட் ஆகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். glory. hallelujah. சொல்லுங்க. கூட்டத்தில் சாப்பிட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை கூட வீணா போகல. அங்க இருக்கும்போது 17 வருஷங்களுக்கு முன்னால நான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை ஆண்டு இன்னைக்கு எனக்கு இந்த கூட்டத்துல உணர்த்தி இருக்கிறாரு. அந்த மனுஷன் அந்த பாரத்தாண்டு எனக்குள்ள போட்டிருக்கிறாரு. உனக்குள்ள போட்டது மாத்திரமல்ல, உன் உயிரோட வச்சதே அவர் தான். உன்னை வாழ வச்சதே அவர் தான். உன்னைய ஜீவனோட வச்சது அவர் தான். நொறுங்கிட்டு கலங்காத. வீடு குடும்பம் பிள்ளைகள் செதறிட்டு கலங்காத. தேவன் செதறின இடத்துல ஒண்ணு ஒண்ணா தேவன் நிறுத்த போகிற நாட்கள் இது. Glory to God. இவையத்தியாம ஹல்லேலூயா. இவைக்கு சொல்லுங்க. அதற்கு கர்த்தர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம்
எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அல்ல பாடுபடும் பாத்திரங்கள் பயன் பாடுபடுகிற பாத்திரங்கள் பயன்படும். வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, பாடுபடுவீர்களா? நீங்கள் பாடுபடுகிற ஆளா இருந்தால் இந்த பெரிய வீட்டுக்குள்ள உபயோகமுள்ள பாத்திரமா கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். உபயோகமுள்ள ஒரு பாத்திரமா தேவன் உங்களுக்கு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த பெரிய வீட்டுல என்ன இருந்துச்சு? அப்படித்தானே? ஹல்லேலூயா. இப்போ பொண்ணுக்கு பொண்ணை வணங்கிட்டது யாரு? மண் பாத்திரத்தை வணங்கி எடுத்தது யாரு? புயல். மரப்பாத்திரத்தை வணங்கி எடுத்தது யாரு? ஆமென். இந்த பெரிய வீட்டுக்குள்ள புயவன் அவன் கைவேலையாய் செய்யப்பட்ட பாத்திரமும் இருக்குது, ஆசாரியால் கைவேலையை செய்யப்பட்ட பாத்திரமும் இருக்குது. அவன் பொன்னால் அவன் தட்டானாலே வடிவமைக்கப்பட்ட பாத்திரமும் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. அவன் கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இதுல எந்த பாத்திரம் அதிகமாய் பாடுபட்டதோ, இதுல எந்த பாத்திரம் அதிகமாய் ஸ்தோத்திரம் வடிவமைக்கப்பட்டதோ அந்த பாத்திரம் தான் அதிகமாய் பயன்படும். அந்த பாத்திரம் தான் அந்த வீட்டுக்குள்ள அதிகமாய் பயன்பட போகுது. அந்த பாத்திரத்தை தான் தேவன் அதிகமா பயன்படுத்த போறாரு. அந்த பாத்திரத்தை தான் தேவன் உருவாக்குறாரு. அந்த பாத்திரத்தை தான் அநேக புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இப்ப உங்க அழைப்பு என்னது? உங்க அழைப்பு என்னது? நீங்க எந்த அளவுக்கு அமைப்பு தோத்திரம் பாடுபட்டீர்களோ அது ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பயன்படும். அப்போ உங்க எந்த அளவுக்கு பாடும் பிரச்சனை கண்ணீரும் ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு ஆமை கண்ணீரும் வேதனை பின்னால வருதோ அந்த பாத்திரம் ராஜாவுக்கு முன்னால நிற்கும். அந்த பாத்திரம் ஆமை புறஜாதிகளுக்கு முன்னால் அந்த பாத்திரம் நிற்கும். புறஜாதிகளுக்கு முன்னால தேவன் உன்னை கொண்டு போறார். பிரச்சனை இன்னைக்கு மத்தியானத்தோட முடியாது, நாளைக்கு முடியாது, ஆனா நீண்டு கொண்டே போகும். ஆனால் அதுக்கு நடுவுல ராஜாக்களுக்கு முன்னால நிற்பார், பிரதானிகளுக்கு முன்னால தேவன் நிறுத்துவார், தேசத்தின் செல்வந்தர்களுக்கு முன்னால பெரிய இடத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். கல்வரா மீட்டான ரோடு மீ பெரிய ஸ்தானத்துல தேவன் உங்களை நிறுத்துவார். உங்க சந்ததியை தேவன் நிறுத்துவார். இன்னையோட உங்க பிள்ளைகளுடைய கட்டுகள், உங்க பிள்ளைகள் கற்ப பாத்திரங்கள், உங்க கற்பத்தின் விருட்சங்கள், அவங்க ஜீவிதத்தினுடைய கட்டுகளை, அந்த கயிறுகளை எது தடை பண்ணிச்சோ இப்போ அது பெரிய பாத்திரங்கள், அது பெரிய இடத்தில் பெரிய ஸ்தானத்தில் தேவன் அதை கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமா, உபத்திரவப்படும் பாத்திரங்கள் பயம், உபத்திரப்படுகிற பாத்திரம் 56 எண்ணீர் அவர் கண்ணீர் எந்த பாத்திரத்தில் இருக்குது? துருத்தியில் இருக்குது. உபத்திரப்படுகிற பாத்திரங்கள் பயன்படும். கண்ணீர் வடிக்கிற பாத்திரங்கள் பயன்படும். இந்த வீட்டுல குயவன் இருக்கிறார், இந்த வீட்டுல அவன் ஆசாரி இருக்கிறார், இந்த வீட்டுல ஸ்தோத்திரம் தட்டானும் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும்.
வெள்ளிக்கும் பொன்னுக்கும் அக்கினி மண்குட மண்குடம் அக்கினியில் எடுத்து போடப்பட்டு பாத்திரமா உருவாச்சு. ஆனால் அங்க மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்கிறது. ஆனா அது எங்க போகாது? அக்கினிக்கு போகாது. கை உயர்த்தியாம மற்றது ரெண்டு கண்ணீர் இல்லாம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன்னா கண்ணீர் வடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அக்கினியில போய் 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 நம்ம கை உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சில வாழ்க்கையில சிலது சபையில இசையாவே தான் இருக்கு. ஒரு சேர் கிடந்தது மாதிரி, ஒரு டேபிள் கிடக்கிற மாதிரி அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். சோத்திரம். எண்ணி 2 கட்ட வார்த்தை, எங்க வீட்டுல 2 கட்ட வார்த்தை. சோத்திரம். நான் கூட நிற்கிற 4 கட்ட வார்த்தை வச்சுட்டு அது அங்க போகும். அது எல்லாம் செய்யப்பட்ட பாத்திரம் மரத்தால் செய்யப்பட்டது. அல்லேலூயா. அது அக்கினியில போட்டா அதுக்கு என்ன கிடைக்கும்? அக்கினியில போட்டா என்ன கிடைக்கும்? சாம்பல் தான் கிடைக்கும். ஆனா இந்த ரெண்டையும் அக்கினியில போட்டா உபயோகம் உள்ளதாய் மாறும். அதனாலதான் ஆண்டவர் ஒன்னைய செலக்ட் பண்ண காரணம், உன் குடும்பத்துல ஒன்னை மட்டும் தேவன் பிரிச்செடுக்க காரணம், உங்களை மட்டும் தேவன் இந்த வள்ளியூர் பட்டணத்துல திருநெல்வேலியில தேவன் ஓமல முத்திரை தரிக்க காரணம். எத்தனை அக்கினியில நீ போட்டாலும், எத்தனை அக்கினியில நீ விழுந்தாலும், நீ நல்ல பாத்திரமா, உபயோகம் உள்ள பாத்திரமா, ஷைனிங் உள்ள பாத்திரமா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தியாம ஹல்லேலூயா. கண்ணீர் பாத்திரம் பயன்படாய் யாராவது போகும் அந்த சொல்லிட்டு போ. நான் பிரசங்கிக்க தொடங்கின நேரத்தில் ஒருத்தருடைய கண்ணீரை பார்க்கிறேன். பிரசங்கிக்க தொடங்கிலிருந்து ஒருத்தருடைய இருதயத்துல ரத்தம் வடிக்கிறத பார்க்கிறேன். கண்ணீர் இல்லையா இனி வடிக்கிறதுக்கு? கண்ணீர் இல்ல பார்த்தது எனக்கு வடிக்கிறதுக்கு. அவ்வளவு இருதயம் முறிஞ்சி நான் அழுகு. பிள்ளைய சொல்லி, குடும்பத்தை சொல்லி, எதிர்காலத்தை சொல்லி, பட்ட அவஸ்தைகளை சொல்லி கண்ணீர் வடிக்கிற பாத்திரம் பயன்படும். எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிச்சையோ, ஒரு வியாதி உன்னை கண்ணீர் வடிக்க வச்சிருக்கலாம், ஒரு பிரிவினை உன்னை கண்ணீர் வடிக்க வச்சிருக்கலாம், உன் குடும்ப சமாதானத்தை கெடுத்து நீ கண்ணீர்ல புரண்டிருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கையுடைய இணைப்பு சரியில்லாம நீ கண்ணீர் வடிச்சிருக்கலாம். அந்த கண்ணீர் பயனுள்ளதாய் மாறப்போகுது. அந்த கண்ணீர் வடித்த பாத்திரங்கள் பிரயோஜனம் உள்ளதாய் மாறப்போகுது. தாவீது சொல்ற, என் கண்ணீர் எதிராமே என் அலைச்சலை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் உடைய துருத்தில் அல்லவோ நீர் வைத்து வைத்திருக்கிறீர். கையை உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, உங்க கண்ணீர் வஸ்திரத்தில் விழுந்தா கூட உங்களுக்கு தெரியாம, கடல்ல விழுந்தா கண்ணீரை பிரிச்செடுக்க முடியாது. கண்ணீரை விழுந்தாலே பிரிச்செடுக்க முடியாது. கண்ணீர் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். ஆமா. ஹல்லேலூயா. அதாவது மோசே நாணல் பெட்டியில வச்சு அடைச்சி, மோசேயினுடைய குமாரத்தை தெரியுமா? இந்த விலை கூடு, பயங்கர விலை உள்ளது, எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் உபயோகமானது. சொல்லுங்க, என்ன முடிவு? யாருக்கு உபயோகிச்சா வேலை கொடுத்தாலும் அது அது எதுக்குன்னு சொல்லல. நான் அந்த நாணல் ஒரு தீர்க்க தரிசியை சுமக்கிறது. அந்த நாணல் தான் ஒரு தீர்க்க தரிசியை சுமக்குது. அந்த நாணல் தான் மோசையின் அழுகை சத்தத்தை வெளியே கொண்டு வந்தது. ஐயவையாமேனா, ராஜாவின் கட்டளையே தெரியுமா? ராஜாவின் கட்டளையே தெரியுமா? மோசை இங்க இருக்கக்கூடாது, தலை வெட்டப்படணும். ஆனா அந்த மோசை இப்ப யார் கையில இருக்கிறா? ராஜா மக கையில இருக்கிறா. மோசே ராஜா மக கையில அவன் தோத்திரம் வச்சுட்டுக்கா. ஆனால் அந்த அவன் எங்க அப்பா அவனை கொன்ற கூடாதுக்காக நாணல் பெட்டியில வச்சு அவளை என்ன பண்றானா, அவன் மோசே நாணல் பெட்டியில வச்சு அனுப்புறா. அவன் அனுப்பப்படும் போதுதான் அழுகுரல், மோசே 30 லட்சம் ஜனங்களுக்கு நீ தலைவனானது எப்படி? அன்னைக்கு நாணல் பட்டியல் அழுதது.
மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற உன் கையில இருந்து ஒரு அற்புதம் புறப்பட்டு போகுது எப்படி? அன்னைக்கு நாணல் பட்டியில் அழுததா? மோசே, செங்கடல் விவாகித்து போகுது எப்படி? நாணல் பட்டிக்கு நடுவில் நான் அழுததுனாலதான் இன்னைக்கு செங்கடல் பிரிந்து போகுது. ஹல்லேலூயா. ஆமா, அப்பா கட்டளையா இருந்தானே, யார் கட்டளையா இருந்தானே? இந்த கண்ணீருக்கு நான் அடிமை. இந்த கண்ணீரை போல ஒரு கண்ணீரை நான் கண்டதில்லைன்னு அந்த பிள்ளைய தன் மார்போடு அணைக்கிறாள். ஐயோ வயத்தியாமைனா, அன்னைக்கு அவன் அழுததுனால செங்கடல் பிளக்கப்பட்டது. அவன் அன்னைக்கு அழுததுனால அவன் கையில 10 அற்புதங்களை தேவன் நிறைவேற்றினார். அன்னைக்கு அவன் அழுததுனால அவன் 30 லட்சம் ஜனங்களை அவன் வழி நடத்தினான். அன்னைக்கு அவன் அழுததுனால தேவனுடைய வீட்டுக்குள் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அழுகிற பாத்திரங்கள், கண்ணீர் வடிக்கிற பாத்திரங்கள், அது பயன்படும். உன் கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. உங்க கண்ணீர் ஒரு நாளும் நஷ்டப்படாது. உங்க கண்ணீரை கேட்டு மௌனமாய் இருக்கிற தேவன் அவர் அல்ல. கண்ணீருக்கு தேவன் மனம் திறந்துவார். அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் அழுதுண்டா? அதுக்கு 1000 ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரு, நீ அழுத நாட்கள் உண்டா? ஆமே, அதுக்கு அழுத நாட்கள் உண்டா? கிருபை பின்னால ஜொலிக்க போகுது. கிருபை பின்னால வெளிப்பட போகுது. ஆமா, மோசே, உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியலையே மோசே. நீ சொன்ன ஆயுசு நாட்கள் என்பது நீயே 120 வருஷம் உயிரோடு இருக்க காரணம் என்ன? அன்னைக்கு நான் நாணல் பட்டியில் அழுதது. ஐயோ வையத்தியாமேனா, அல்லேலூயாவா. கட்டளையும் பொழிச்சிட்டு ஒரு கண்ணீர் வெளியே வருது. கட்டளையை உடைச்சிட்டு ஒரு கண்ணீர் வெளியே வருது. ஆமா ஆமா, கண்ணீர் இருக்கிற பாத்திரம் பயன். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு விட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் எடுத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அமை எண்ணெய் உள்ள பாத்திரங்கள் பயன்படும். எண்ணெய் உள்ள பாத்திரங்கள் பயன்படும். யாரிடத்தில் எண்ணெய் இருக்கிறதோ, யாரிடத்தில் ஆமை எண்ணெய் இருக்கிறதோ அந்த பாத்திரம் பயன்படுங்க. எவையத்தியாம கிடைக்கிற நேரம் முழுவதும் முழங்கால் நிறுத்தம் பண்ணுகிற அபிஷேகம் உள்ள பாத்திரங்கள், ஆமை கிடைக்கிற நேரம் முழுவதும் அபிஷேகத்துல நிரம்புகிற பாத்திரங்கள் உன் மேல எண்ணெய் வட்டாது. ஆமை, நீ யார்கிட்ட எண்ணெய்க்கு போக வேண்டாம், யார்கிட்ட எண்ணெயை தேடி போக வேண்டாம், யார்கிட்ட நீ ஆமை அற்புதத்துக்காக விடுதலைக்காக நீ யாரையும் தேடி போக வேண்டாம். உன் பாத்திரத்தின் மேல, ஆமை, உன் சிரசின் மேல என்ன நதி போல, நதி போல, நதி போல. ஆமே, உபத்திரப்படுகிற பாத்திரம் பயன்படுத்தப்படும். 2 கண்ணீர் வெடிக்கிற பாத்திரம் பயன்படுத்தப்படும். 3வது எண்ணெய் உள்ள பாத்திரம் பயன்படுத்தப்படும். சொல்லுங்க, எண்ணெய் உள்ள பாத்திரங்கள் பயன்படும். ஆமே, என்னைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களோ, ஒருவேளை அந்த அபிஷேகம் அனல் மூட்டப்படாமல் இருக்கலாம். உங்க மேல விழுந்த அபிஷேகம் ஒருவேளை மங்கிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை அந்த அபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் ரெனியூவல் பண்ணப்படாம இருக்கலாம். இந்த 1ஆம் மணி வேளையில அந்த அபிஷேகம் எண்ணெய் உள்ள பாத்திரமாய் மாறப்போகுது. அந்த அபிஷேகம் எண்ணெய் உள்ள பாத்திரத்தில் விழப்போகுது. தாகமுள்ளவன் மேல, தாகமுள்ளவன் மேல, தாகமுள்ள ஆத்மா மேல, தாகமுள்ள ஆத்மா மேல இன்னைக்கு உன் மேல விழுகிற அபிஷேகம், இன்னைக்கு உன் மேல பாய்கிற அந்த அக்கினி, இந்த பெரிய வீடு, கல்வரபலபா, ஓ ரிமல சத்துரியாரபலபா. ஆமா, புத்தி உள்ளவர்கள் பாத்திரத்தில் என்ன இருந்து எண்ணெய் இருந்தம வல்லம் என்னுடைய, அவர்தான் புத்தி. அது சொல்லுங்க, வைத்தியாம
அப்ப புத்தி உள்ளவருக்குள்ள யார் இருந்தா? எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெயை வச்சிருந்தவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? புத்தி இருந்துச்சு. அந்த புத்தி யாரா இருந்துச்சு? தேவனா இருந்துச்சாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குறைஞ்சு போன பாத்திரங்களை தேவன் நிரப்பி அனுப்ப போறாரு. குறைஞ்ச பாத்திரங்களை தெய்வம் இந்த வருஷம் நிரப்ப போறாரு. நீ அபிஷேகத்தை இழந்த அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த வருஷம் திரும்பி தரப்போறாரு. நீ யார் மேல கை வைக்கிறையோ, நீ யார் மேல கை வைக்கிறையோ அவங்க மேல அனல் மூட்டி எழுப்பப்படும் தேவ வல்லமை. அவங்க மேல அனல் வரும். நீ யார் மேல கை வைக்கிறையோ அவங்க மேல தீர்க்க தரிசனம், அவங்க மேல தீர்க்க தரிசனத்துடைய ஆவி இறங்கி வரும். நீ யார் மேல கை வைக்கிறையோ அவங்க மேல தேவ வல்லமை இறங்கி வரும். நீ யார் மேல கை வைக்கிறையோ அவர்கள் சுகமாவார்கள். யார் மேல கை வைக்கிறையோ அவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். யார் மேல கை வைக்கிறையோ அவர்கள் அனல் மூட்டி எழுப்பப்படுவார்கள். யார் மேல கை வைக்கிறையோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பாத்திரம் நிரம்புது, உன் பாத்திரம் நிரம்புது, உன் பாத்திரம் நிரம்புகிறது. உன் பாத்திரம் இயேசுவின் நாமத்தில் அந்த பாத்திரம் நிரப்பப்படுகிறது. யார் மேல கை வைக்கிறையோ அவர்கள் அனல் மூட்டப்படுவார்கள், அனல் மூட்டப்படுவார்கள், அனல் மூட்டப்படுவார்கள். ரேகா மானா பூடா லபரா திகத திகதனா உட்டமான பௌடபா ஓ ஹீகா ராதானா புட்டிகட்டும் புட்டிகட்டும் தீயாகட்டும் தீயாகட்டும். பாரம்பரிய கட்டுகள், பாரம்பரிய பந்தனங்கள், பாரம்பரிய வல்லமைகள் இப்போ உடையுது. அந்த பாத்திரத்தில் இருக்க பாரம்பரிய கிரியைகள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை நாளும் வெட்கப்பட்டு. கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே, கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. தங்களை கழிப்பாக மாற்றுவீர், அனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். தங்களை கழிப்பாக மாற்றுவீர், அனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரப்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரப்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. பாத்திரம் நிரப்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. ஓ நன்றி தகப்பனே. ஒரு தரிசனம்ங்கிற தரிசனம்ங்கிற அபிஷேகம் Praise the Lord. Hallelujah. அந்த பாத்திரத்துல என்ன இருந்துச்சு? மணவாளன் வருகிற வரையிலும் இன்னைக்கு கொளுத்திருந்த காட்டுத்தீ, இன்னைக்கு உன் மேல கட்டுற பந்தம், இன்னைக்கு உன் மேல போடப்படுற இந்த அனல், ஆண்டவருடைய வருக பரியந்தம் தீயா அக்கினியா இந்த பாத்திரம் மாறுது, வெறுமை மாறுது, வெறுமை மாறுது.
ரோட் மீ ஷெலர் மேல புத்தி சுயாதீனம் இல்லாம இருப்பாங்களா? அவர்களை சுகமாக்குற ஒரு வல்லமை உங்கள் சிலர் மேல முடந்தர்களை, குருடர்களை, சப்பானிகளை, அந்த பாத்திரத்துல அந்த எண்ணெய் பாயுது சகோதரா, தம்பி, சுகமளிக்கிற ஒரு வல்லமை ரோக சாந்தி வரவ மேல அந்த பாத்திரத்து மேல விழுது தீ பிடிக்குது. உன் ஊழியத்துல மெண்டல் டிசீஸ் உள்ளவர்களை நீ சுகமாக்க போகிறாய். அவன் பைத்தியக்காரங்க உன் ஊழியத்துல விட்டுவிக்க போறாங்க. ஹல்லேலூயா. குருடர்கள் பார்வையடைகிறார்கள். நீ யார் மேல கை வைக்கிறையோ அவர்கள் தேவ வல்லமையில் நிரப்பப்படுவார்கள். நீங்க நடந்து போற தெருவில் சகோதரிகள், நீங்க நடந்து போற தெருவில் பேய் பிடிச்சவங்க வீட்டுக்குள்ள அலறி வருவாங்க. உங்க முன்னால பூதங்கள் அலறி உங்க முன்னால வரும். பைசாட்சிய பந்தனங்கள் உங்க முன்னால ஒட்டையும். இந்த பாத்திரம் நிரம்புது. இந்த பாத்திரத்தை தேவன் நிரப்புறாரு. தீயாகுது. பிதாவே, இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணணுமா வேண்டாமான்னு, இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உன்னுடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள பிதாவின் சித்தம் செய்கிற பாத்திரங்களும் உண்டு. அந்த பாத்திரங்கள் பயன்படும். ஆமை இதுவரைக்கும் பிதாவின் சித்தம் கேட்டு நீ இறங்கலன்னா, இன்றைக்கு பிதாவின் சித்தத்தை கேட்டு இறங்கு. பிதாவின் சித்தத்தை கேட்டு இறங்கு. உன்னை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. பிதாவின் சித்தம் 25வது வருஷம் உன் மேல வெளிப்படுது. சகோதரா, சகோதரி, தங்கச்சி, உங்க மேல பிதாவின் சித்தம் இந்த பாண்டத்தின் மேல இந்த இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாய் துணிக்குதே. தேவ சித்தம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஓ தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாய் துணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரோ முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரோ முன்னின்று சகலமும் நன்மைக்கென்று சாட்சியா நிறுத்திடுவார். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியா நிறுத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே.